ஹலோ, உங்கள் பிஸ்னஸ்ஸு கூகுள் ஃபர்ஸ்ட் பேஜில் வரணும்னு ஆசைப்பட்றீங்களா? நீங்கள் எவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாக டெக்னிக்கலாக கண்டென்ட் கொடுத்தாலும் சரி, அது ஃபர்ஸ்ட் பேஜில் ரிஃப்ளெக்ட் ஆகலையா? அதுக்கெல்லாம் என்ன ரீசன்னு நான் அந்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா பிஸ்னஸும் கூகுளில் ஃபர்ஸ்ட் பேஜில் வரணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம கூகுளோட பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கூகுளோட ரெவென்யூவில் கிட்டத்தட்ட அபவ் 70% அவங்கள்ட்ட சர்ச் இன்ஜினில் தான் வருது. நம்ம பே பண்ணி கொடுக்குற ஆட் தான் அவங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ கூகுள் எப்போவுமே ஆட்ஸில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. கூகுள் நினச்சா அவங்க ஆடோட லே அவுட் ஸ்ட்ரக்சரை மாற்ற முடியும். அதாவது ஃபஸ்ட்டு பேஜிலேயே கிட்டத்தட்ட 50 வெப்சைட்ஸை ஈஸியாக டிஸ்பிளே பண்ண முடியும். பட் அவங்க பண்ண மாட்டாமல் அவங்களுக்கு தேவை 10 வெப்சைட் தான் டிஸ்பிளே ஆகணும். அப்போ பப்ளிக்கிட்ட காம்படிஷன் அதிகமாக இருக்கும். எல்லாரும் அந்த ஃபஸ்ட் பேஜை ரீச் பண்ணுறதுக்கு நல்ல குவாலிட்டியான கண்டென்ட்ஸ் கொடுப்பாங்க. அப்படி அவங்க பிராண்டு ரீச் ஆகலைன்னா எப்படியோ அவங்க ஸ்பான்சர் ஆடை தேடி போவாங்க. ஸோ ஆடுக்கு பே பண்ணி அவங்க மேஜர் ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆவாங்க. கூகுள் எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கங்கெல்லாம் அவங்க ப்ராடக்ட்ஸை ப்ரமோட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சில சர்ச்சில் மேப்பிள் டிஸ்பிளே ஆகும், சில சர்ச்சில் யூடியூப் டிஸ்பிளே ஆகும், சில சர்ச்சில் இமேஜஸ் டிஸ்பிளே ஆகும். இது எல்லாமே கூகுளோட ஓன் ப்ராடக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கூகுள் சர்ச் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்கிறேன். நீங்கள் வெறும் நீன் மற்றும் போட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். KNWE கூகுள் ஜென்ரலாக காட்டும். நீனா என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இந்த மாதிரி ஜென்ரலாக காட்டும். அதே நீங்கள் நீட் பெயின் போட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூகுள் நீட் பெயினுக்கான காசு காட்டும், அதுக்கு உண்டான மெடிக்கல் டேர்ம்ஸ் காட்டும், சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் காட்டும். ஸோ முட்டு வலிக்கு என்னென்ன ரிலேட்டடோ அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸு, வெப்சைட்ஸு, சஜஷன்ஸ் எல்லாமே காட்டும். அதே பக்கத்தில் நீங்கள் நீ பெயின் ட்ரீட்மெண்ட்டுன்னு போட்டிங்கன்னா அது என்னென்ன வகையான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி காட்டும் நீ பெயினுக்கு. அதே நீ பெயின் டாக்டர்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா நீ பெயினில் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் யாருன்னு சொல்லி காட்டும். அதே நீ பெயின் டாக்டர்ஸ் இன் ஏதாவது ஒரு லொக்கேஷன் கொடுத்திங்கன்னா அந்த லொக்கேஷனில் யாரோட கண்டென்ட் ஆன்லைனில் வேல்யூபிளாக இருக்கோ அவங்கள லிஸ்ட் பண்ணணும். ஸோ இப்படி ஒவ்வொரு கீவேர்டுக்கும் கூகுள் அதுக்கு தகுந்த மாதிரி சர்ச் பண்ணும். இது பத்தாததுக்கு யூசர்ஸோட டேட்டா பேஸை வேற வச்சு கூகுள் சர்ச் பண்ணும். ஏன்னா இப்போ நார்மலாக ஒருத்தவங்க நீ பெயின் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லி 50 இயர்ஸ் லேடி சர்ச் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சஜஷன்ஸ் காட்டும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி ரிசல்ட்ஸ் வராது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். எப்போவுமே ஒரே ரிசல்ட்ஸ் ஜென்ரேட் ஆகாது, அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் வேல்யூபிள் கண்டென்ட் கொடுத்துருப்பீங்க, நாளைக்கு இன்னொருத்தர் புதுசாக அதுக்கே கண்டென்ட் கொடுத்தாங்கன்னா அவர் கண்டென்ட் தான் ஃபஸ்ட் பேஜில் லிஸ்ட் ஆகும். ஆக்சுவலாக கூகுளில் உங்கள் ப்ராடக்ட் ஃபஸ்ட் பேஜில் லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கூகுளோட ரிசல்ட் பேஜோட லே அவுட்டை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச்சில் டாப்பில் மேப்ஸ் காட்டும். அந்த மேப்பில் மேக்ஸிமம் 3 to 5 ரொட்டேஷன்ஸ் தான் பேஸ் பண்ண முடியும். அண்ட் தென் சில நேரத்தில் சஜஷன்ஸ் காட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆர்கானிக் ரிசல்ட்ஸ் உங்கள் சர்ச் கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப வேல்யூபிளான 10 வெப்சைட்டை அது காட்டும். அப்புறம் உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும். அதாவது பீப்புள் ஆல்சோ சர்ச் ஃபார் அப்படின்னு சிலது வரும். ஸோ நார்மலாக எந்த கீவேர்டை நீங்கள் போட்டு சர்ச் பண்ணாலும் கூகுள் ஃபஸ்ட்டு பேஜில் ஆர்கானிக்காக ஒரு 10 வெப்சைட் தான் லிஸ்ட் பண்ணோம். மிச்சதெல்லாம் சஜஷன்ஸ். நீங்கள் ஒரு ப்ராடக்டை சர்ச் பண்ணிங்கன்னா ஷாப்பிங்கில் இருக்க வெப்சைட்ஸ் அது ஒரு சஜஷன்ஸ் ஒரு 15-20 சஜஷன்ஸ் வரைக்கும் கூகுளில் காட்டும். ப்ளஸ் நீங்கள் சர்ச் பண்ணுற அந்த ப்ராடக்டோட ரிவ்யூ வீடியோஸ் இருந்தால் அதுவும் காட்டும். ஸோ இப்போ நீங்கள் யாராவது ஒரு பர்சன்ஸை பற்றி சர்ச் பண்ணிங்கன்னா அந்த பர்சனோட வைரல் அப்டேட்ஸ் அண்ட் லேட்டஸ்ட் அப்டேட்னா உங்களுக்கு காட்டும். ஏன்னா அதெல்லாம் கூகுள் எப்போவுமே ரொம்ப அப்டேட்டடாக இருக்கும். கூகுள் சர்ச் இன்ஜின் க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கும். எது லேட்டஸ்ட் நியூஸோ அதை தான் உங்களுக்கு சஜஷன்ஸில் காட்டும். ஸோ கூகுளோட ரிசல்ட் ஃபஸ்ட் பேஜ் எப்போவுமே ரொம்ப லிமிட்டடு. நீங்கள் மேக்ஸிமம் தேடி பார்த்தாலுமே அதிகபட்சம் ஒரு 30 லிங்க்ஸ் கூட வராது உங்களுக்கு. அதாவது ரிவ்யூஸு, மேப்ஸு, வீடியோஸு, வெப்சைட் லிங்க்ஸு எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 30 கூட வராது. பட் உங்கள் ப்ராடக்ட் இல்லை உங்கள் சர்வீஸ்லேயே கிட்டத்தட்ட தௌசண்ட்ஸ் ஆஃப் வெப்சைட் உங்கள் ஏரியாவிலே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஜுவல்லரி ஷாப்பின்னு சொல்லி நீங்கள் எந்த சிட்டியை சர்ச் பண்ணாலும் அந்த சிட்டியில் மினிமம் ஒவ்வொரு சிட்டிலையும் ஒரு 300 ஜுவல்லரி ஷாப் வெப்சைட் வச்சுருப்பாங்க. நான் சொல்கிறது மினிமம் கவுண்ட்டு. அந்த 300 வெப்சைட்டில் யார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க தான் ஃபஸ்ட் பேஜில் லிஸ்ட் ஆக முடியும்.
அதுலேயும் காம்படிஷன் எதுக்கு வரும்னா கிளாசிஃபைடு வெப்சைட்ஸ்க்கு ரொம்ப காம்படிஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் டயல், ஓஎல்எக்ஸ், இந்தியா மார்ட் இந்த மாதிரி. ஏன்னா அவங்களாம் வந்து மெம்பர்ஷிப்பை ரன் பண்ணுறாங்க. ஈச் அண்ட் எவ்ரி வியூவர்ஸ் வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, நியூ ப்ராடக்ட் என்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க வெப்சைட்டில் எப்போவுமே நியூ கண்டென்ட் ஆட் ஆகிட்டே இருக்கும். அவங்க எப்போவுமே லேட்டஸ்ட் அப்டேட்டோடையே இருப்பாங்க. அந்த மாதிரி கிளாசிஃபைடு வெப்சைட்ஸை பீட் பண்ணி நம்ம கண்டென்ட் டாப்பில் வருமானா நம்ம எப்போவுமே அப்டேட்டடாக இருக்கணும். அதாவது நம்ம ஃபீல்டு, நம்மளோட பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடாக இருக்க காம்படிட்டர்ஸை விட நம்ம எப்போவுமே ஒரு கூகுளில் அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கூகுள் மீன்ஸ் கூகுள் மட்டும் இல்லை, நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாலையும் உங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப வேல்யூபிள் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கூகுள் சர்ச் இன்ஜின் வந்து அது எப்படி அவங்களோட ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணுவாங்கன்னா, நார்மலாக வெறும் எஸ்இஓ அந்த டெக்னிக்கல்ஸை மாத்திரம் வச்சு டிசைட் ஆகாது. கூகுள் வந்து உங்கள் வெப்சைட் கண்டென்ட் எவ்வளோ தான் வேல்யூபிளாக இருந்தாலும் கூகுள் உங்கள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் பேஜை பார்க்கும், அதில் இருக்க ரிவ்யூஸ் பார்க்கும், மேப்ஸில் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பார்க்கும், உங்கள் சோஷியல் மீடியாவில் நீங்கள் எவ்வளோ அப்டேட்டடாக இருக்கீங்கன்னு பார்க்கும். இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு இதெல்லாம் உங்கள் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்க்கும். அதில் எப்படி டிராஃபிக் ஜென்ரேட் ஆகுதுன்னு பார்க்கும். அதில் இருக்கிற உங்களுடைய கமெண்ட்ஸு, லைக்ஸு, ஷேரு இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் கூகுள் ஒரு பிராண்டோட வேல்யூவை அனலைஸ் பண்ணி அதை டாப்பில் லிஸ்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ நீங்கள் இந்தியாவிலே டாப் டிஜிட்டல் மார்க்கெட்டராக இருக்கட்டும், அவருடைய வெப்சைட்டில் கிட்டத்தட்ட ஒரு 40-50 வெப்பேஜ் இருந்தால் கூகுள் ரிசல்ட்ஸில் வந்து டாப்பில் வராது. ஒரு சில பேஜஸ் தான் ஃபர்ஸ்ட் பேஜில் லிஸ்ட் ஆகும். ஸோ எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலுமே சரி, நீங்கள் தேடுற கீவேர்ட்ஸை வச்சு அதுக்கு எது வேல்யூபிளாக இருக்குதோ அதுதான் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ கூகுள் ஃபர்ஸ்ட் பேஜில் உங்கள் சர்வீஸ் இல்லை உங்கள் பிராண்டை லிஸ்ட் ஆகணும்னா நீங்கள் வெறும் வெப்சைட்டு, கூகுள் சர்ச் இன்ஜினை மட்டும் நம்பி பிரயோஜனமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ தான் டெக்னிக்கல்ஸ் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு 100% ஃபர்ஸ்ட் பேஜில் தான் வரும்னு யாருமே கேரண்டி சொல்ல முடியாது. நீங்கள் ஆன்லைனில் எல்லா விதமான சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸையும் இருக்கணும், ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுற வியூவர்ஸு, கிளைண்ட்ஸு அவங்க உங்களை பற்றி நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்கணும். இப்படி கொடுத்தா கூகுள் ஆட்டோமேட்டிக்காக உங்களை டாப்பில் லிஸ்ட் பண்ணும். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.